Hello friends, welcome to our channel. So இந்த சேனல்ல பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன வீடியோஸ் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற பத்தி MBBS ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு கீழே பாத்தீங்கன்னா எவ்வளவு சீட்ஸ் கொடுத்திருக்காங்க அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த கம்யூனிட்டில இருக்காங்க அப்படிங்கிறதும் அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1ல ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 450 மார்க் வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்டோட கம்யூனிட்டில எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க அப்படிங்கிறதையும் அண்ட் பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை சீட்ஸ் வந்து ஆக்குபை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதையும் ஒன் பை ஒன் அந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதில் ஆல்னு கொடுத்துக்கோங்க. சோ நாம அப்பதான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். MBBSல உங்களுக்கு கவுன்சிலிங்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கவுன்சிலிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது டவுட் இருக்கு, சாய்ஸ் லிங்க்ல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு தாராளமா கால் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் 2ல பொறுத்த வரைக்கும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆக்குபை பண்ணிருக்காங்க, ரவுண்ட் 1ல இருந்து ரவுண்ட் 2ல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆக்குபை பண்ணிருக்காங்க, ரவுண்ட் 2ல இருந்து உங்களுக்கு ரவுண்ட் 3ல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆக்குபை பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத டோட்டலா இதுல பார்த்தலாம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரவுண்ட்ல பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னே சொல்லலாம். அது என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டால ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 20 லட்சம் கட்டி படிச்சிட்டு இருக்கான் அப்படின்னா அதே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு காலேஜ்ல அது கவர்மெண்ட் கோட்டால வேற ஒரு காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்சத்துல வந்து கட்டி படிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. இதை விட ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே இருக்காதுன்னே சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பினான்ஸ்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சு முடிக்கிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 50 லட்சம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சேவிங்ஸ் வந்து நமக்கு இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் நம்மளுக்கு இருக்கும். ஸோ ஈவன் பாத்தீங்கன்னா ஒரு 20 லட்சத்துல இருந்து 22 லட்சத்துல ஃபீஸ் கட்டக்கூடிய காலேஜ்ல சீட் கிடைச்சாலும் அண்ட் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா தேடக்கூடிய காலேஜஸ் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் தான் தேடுவாங்க. ஒரு கேட்டகரியில இருந்து இன்னொரு கேட்டகரிக்கு நம்ம மாறும்போது உங்களுக்கான சேவிங்ஸ்க்கான அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா குறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லா வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்க. ஏன்னா கவுன்சிலிங்ல பொறுத்த வரைக்கும் சாய்ஸ் லிங்க்ல பாத்தீங்கன்னா நம்ம ப்ராப்பரா அட்டன் பண்ணல அப்படின்னா திரும்ப மாத்தவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு காலேஜுக்கும் சீட்ஸ் வேகன்சி எவ்வளவு இருக்குங்கிறத நம்ம பார்த்தலாம். சீட்ஸ் வேகன்சி பொறுத்த வரைக்கும் இந்த சீட்ஸ் வேகன்சி இருக்குமா அப்படிங்கறத நான் கன்ஃபார்மா சொல்லல. இந்த சீட்ஸ் வேகன்சி இருக்கலாம் அப்படிங்கறத ஒரு விஷயத்தை நீங்க இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அருணை மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. ஓசி கேட்டகரியில ஒரு 6 சீட் கொடுத்திருக்காங்க. பிசி கேட்டகரியில ஒரு 6 சீட் கொடுத்திருக்காங்க. பிசிஎம்ல ஒரு சீட் கொடுத்திருக்காங்க. எம்பிசில 5 சீட் கொடுத்திருக்காங்க. எஸ்சில ஒரு 4 சீட் கொடுத்திருக்காங்க. எஸ்சிஏல உங்களுக்கு ஒரு சீட் கொடுத்திருக்காங்க. அண்ட் எஸ்டில பொறுத்த வரைக்கும் முதல்ல கொடுத்திருந்தாங்கன்னா இப்போ வந்து கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. ஸோ முதல்ல கொடுக்கல அப்படின்னா இப்போ வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சென்ட்ரல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 சீட் கொடுத்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பனிமலர் மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் ஒரு கிருஷ்ணா மைனாரிட்டி இன்ஸ்டியூட்டா கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ்ல உங்களுக்கு ஓசி கேட்டகரியில 6 சீட்டும், பிசி கேட்டகரியில 6 சீட்டும், பிசிஎம்ல ஒரு சீட்டும், எம்பிசில 5 சீட்டும், எஸ்சில 4 சீட்டும், எஸ்சிஏல ஒரு சீட்டும், எஸ்டில வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான். முதல்ல வந்து சீட்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா இப்போ வந்து சீட்ஸ் இருக்காது. முதல்ல வந்து சீட்ஸ் கொடுக்கல அப்படின்னா இப்போ வந்து சீட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. 7.5ல உங்களுக்கு 3 சீட் கொடுத்திருக்காங்க. ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் இந்த காலேஜ் ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த காலேஜ் ஒரு தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜுங்க. ஸோ இந்த காலேஜ்ல ஓசி கேட்டகரியில 6 சீட்டும், பிசி கேட்டகரியில 6 சீட்டும், பிசிஎம்ல ஒரு சீட்டும், எம்பிசில 5 சீட்டும், எஸ்சில 4 சீட்டும், எஸ்சிஏல உங்களுக்கு ஒரு சீட்டும், 7.5ல 3 சீட்டும் கொடுத்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெங்கடேஸ்வரம் மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. ஓசில 6 சீட்டும், பிசில 6 சீட்டும், பிசிஎம்ல ஒரு சீட்டும், எம்பிசில 5 சீட்டும், எஸ்சில 4 சீட்டும், எஸ்சிஏல உங்களுக்கு ஒரு சீட்டும், 7.5ல 3 சீட்டும் கொடுத்திருக்காங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தா கொடுத்திருக்காங்க. இது நான் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனா இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். ஸோ இந்த காலேஜ்ல ஓசி கேட்டகரியில 8 சீட்டும், பிசி கேட்டகரியில 7 சீட்டும், பிசிஎம்ல 1 or 2 சீட்டும் கொடுத்திருக்காங்க. எம்பிசில 6 சீட்டும், எஸ்சில 6 சீட்டும், எஸ்சிஏல ஒரு சீட்டும், எஸ்டில ஒரு சீட்டும் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் சென்ட் பீட்டர் கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் ஓசில 17 சீட்டும், பிசில 16 சீட்டும், பிசிஎம்ல 2 சீட்டும், எம்பிசில 13 சீட்டும், எஸ்சில 10 சீட்டும், எஸ்சிஏல ஒரு சீட்டும், எஸ்டில ஒரு சீட்டும், 7.5ல 5 சீட்டும் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அன்னை மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. ஓசில 17 சீட்டும், பிசில 16 சீட்டும், பிசிஎம்ல 2 சீட்டும், எம்பிசில 13 சீட்டும், எஸ்சில 10 சீட்டும், எஸ்சிஏல ஒரு சீட்டும், எஸ்சில ஒரு சீட்டும், 7.5ல 5 சீட்டும் கொடுத்திருக்காங்க. தாகூர் மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜ்ல பொறுத்த வரைக்கும் ஓசில 17 சீட்டும், பிசில 16 சீட்டும், பிசிஎம்ல 2 சீட்டும், எம்பிசில 13 சீட்டும், எஸ்சில 10 சீட்டும், எஸ்சிஏல ஒரு சீட்டும், எஸ்டில ஒரு சீட்டும், 7.5ல உங்களுக்கு 5 சீட்டும் கொடுத்திருக்காங்க. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அடுத்தது உங்களுக்கு தக்ஷசிலா யூனிவர்சிட்டி கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் ஓசில 8 சீட்டும், பிசில 7 சீட்டும், பிசிஎம்ல ஒரு சீட்டும், எம்பிசில 6 சீட்டும், எஸ்சில 6 சீட்டும், எஸ்சிஏல ஒரு சீட்டும், எஸ்டில ஒரு சீட்டும், 7.5ல 3 சீட்டும் கொடுத்திருக்காங்க. ஓவரால ஓசி கேட்டகரிக்கு பொறுத்த வரைக்கும் 91 சீட்டும் கொடுத்திருக்காங்க. பிசில வந்து பாத்தீங்கன்னா 86 சீட்டும் கொடுத்திருக்காங்க. பிசிஎம்ல 12 சீட் கொடுத்திருக்காங்க. எம்பிசில 71 சீட்டும், எஸ்சில 58 சீட்டும், எஸ்சிஏல 9 சீட்டும், எஸ்டில உங்களுக்கு 5 சீட்டும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 7.5ல 33 சீட்டும் கொடுக்க வாய்ப்பு இருக்குங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ உங்களுக்கு அடுத்ததா வந்து என்னன்னு பார்த்தலாம். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிசி கேட்டகரியில ஒரே மார்க்ல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க, அவங்களுக்கு எத்தனை சீட்ஸ் வந்து அலாட் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்த்தலாம். சோ பிசில பொறுத்த வரைக்கும் 505 மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 51 ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1ல 37 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சீட் அலாட் ஆயிருக்கும். அண்ட் பாத்தீங்கன்னா ரவுண்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா 41 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலாட் ஆயிருக்கும், இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பாத்தீங்கன்னா அதே பிசில பாத்தீங்கன்னா 500 மார்க்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 55 பேர் இருக்காங்க. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா 30 பேர் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1ல சீட்ஸ் அலாட் ஆயிருக்கும். 30 அதே வந்து பாத்தீங்கன்னா 30 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 2ல உங்களுக்கு சீட்ஸ் அலாட் ஆயிருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பிசில வந்து 499 மார்க் இருக்கு அப்படின்னா 47 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 499 மார்க்லயே வந்து பாத்தீங்கன்னா 47 ஸ்டூடெண்ட்ஸ்
ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த 47 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 28 ஸ்டூடெண்ட்ஸ் ரவுண்ட் ஒன்லி சீட்ஸ் அலாட் ஆயிருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆவரேஜா பார்த்தீங்கன்னா எல்லாத்துலயும் மினிமம் ஒரு 55 இருந்து 60 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இந்த 55 இருந்து 60 மாணவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 இருந்து 35 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் அலாட் ஆகும். சேம் மார்க்ல ஒரே மார்க்ல வந்து பார்த்தீங்கன்னா 30 இருந்து ஒரு 35 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் அலாட் ஆகும். அப்போ சீட்ஸ் அலாட் ஆகாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எண்ணிக்கை எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 இருந்து 25 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மேபி சீட்ஸ் வந்து அவங்களுக்கு அலாட் ஆகாமல இருக்கலாம். மேபி அவங்களுக்கு வந்து நீட் மார்க் கம்மியா இருக்கலாம், டிஃபரெண்டா இருக்கலாம். சரிங்களா? இது எஸ்சியில பொறுத்த வரைக்கும் அதே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் அதிகமா வரும். அண்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவா இருக்கட்டும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவா இருக்கட்டும், ரெண்டுலயும் வந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் அதிகமாவே இருக்கும். சரிங்களா? ஸோ எஸ்சியில பொறுத்த வரைக்கும் ஒரு 50% இருந்து 60% சீட்ஸ் அலாட் ஆக வாய்ப்பு இருக்கு. கட் ஆஃப் டிஃபரன்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா குறைய வாய்ப்பு இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.